අපි අවසානයට බැලුවේ අපි ඵල දැරීම ගැන. நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்த்தோம் கனி கொடுக்கிறதை பற்றி. අපේ ඵල වලින් තමයි අපව හඳුනාගන්නේ කියලා. நம்முடைய கனிகளின் மூலமாகவே நாம் மற்றவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்று. අපි දෙවියන් වහන්සේගෙන් බොහෝ දේ ලබාගෙන நாங்கள் தேவனிடத்தில் நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டு අපි ගණන් දීමක් නොමැතිව අපි ජීවත් වෙනකොට நாங்கள் கணக்கு ஒப்புவித்தல் ஒன்று இல்லாமல் ஜீவிக்கிற வேளையிலே ලොකු වැරද්දක් තියෙනවා. அது மிகுந்த ஒரு தவறாக இருக்கிறது. එතනින් මම මගේ ඒ මොකද කියන්නේ? දෙවියන් වහන්සේව ගණන් ගන්න නැති ස්වභාවයක්. அந்த இடத்திலே நான் தேவனை கணக்கெடுக்காத ஒரு சுபாவமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය නිතරම තමා තුළ තිබිය යුතුව තිබෙනවා. තමාගේ ජීවිතය තුළ. தேவனுடைய செய்தி அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ඉතින් අපිට කියලා තියෙන කාරණාව තමයි මොකද්ද? எங்களுக்கு கூறப்பட்டிருக்கிற காரணம் என்னவென்றால் පළමුව උන්වහන්සේගේ රාජ්‍ය ධර්මනිෂ්ඨකම සොයන්න කියලා. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று. වල්මදෙන් 6:33 අපි පොඩ්ඩක් අරගෙන ඒ පදේ අපි ටිකක් විග්‍රහ කරලා බලමු. நாங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். උන්වහන්සේගේ රාජ්‍යද උන්වහන්සේගේ ධර්මනිෂ්ඨකමද සොයාපල්ලා මේ සියල්ලත් උඹලාට දෙනු Right. ලබන්නේ. Then இப்போது අපට කියලා තියෙන කාරණාව තමයි எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணம் தான் සොයන්න. அவரை தேட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය தேவனுடைய ராஜ்யத்தை සොයන්න. தேடுங்கள். නේද? අපිට කියලා තියෙනවා. எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. එතකොට අපි දේව රාජ්‍ය සෙවීමේදී நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற வேளையிலே මොකද දේව රාජ්‍ය සොයන්න කියලා කියන්නේ? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்றால் என்ன? දැන් තමා දෙයක් සොයනකොට நீங்கள் ஒன்றை தேடும் போது සෑහෙන කාලයක් ගන්න. அது நிறைய நாட்களை பிடிக்கும். සමහර වෙලෙ ඉක්මනට හම්බ වෙනවා, සමහර වෙලෙ පසුබිම් කාලයක් ගිහිල්ලා හම්බ වෙනවා. சில நேரம் அது இலகுவா கிடைக்கும், சில நேரம் கொஞ்ச நாட்கள் போன பிறகு கிடைக்கும். නේද? සමහර විට හාරන්න වෙනවා. சில நேரம் அதை தோண்ட வேண்டும். නේද? ඒක ඉතාමත් අමාරු කාරණාවක්. அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ඊ අපි තෑරුවා. நேற்று நாங்களும் தோண்டினோம். අපි මහන්සි වෙලා நாங்கள் கஷ்டப்பட்டு නේ වැඩ කරලා வேலை செய்து මේ අපි දේව රාජ්‍ය කාරණාව අපි විවිධාකාරව සොයනවා. என்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் பலவிதமான முறையிலே தேடுகிறோம். මේ ස්ථානයේ පිරිසිදුව තබා ගැනීමත් ඒකත් අපේ වගකීම. இந்த ஸ்தானத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதும் நம்முடைய கடமை. සමහර හේතු තියෙන්නේ නැති. உங்களுக்கு காரணங்கள் இருக்கலாம். නමුත් පැහැදිලි මේ අවුරුද්දකට සැරයක්වත් කරන දෙයකට එකව වෙන්න බැහැ නම් එහෙනම් ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා තමගේ ජීවිතේ. வருடத்திலே ஒரு முறை මේ දේව රාජ්‍ය සම්බන්ධව ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා තමගේ ජීවිතේ. තම කොච්චර ඒක පැහැරණයි නැහැදුවත් ඒක තමගේ ජීවිතෙන් පේනවා. நம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்ய முடியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை விளங்குகிறது. ඒ නිසා ஆகவே මේ සභාවේ இந்த சபையில் අනිත් සභාවල මට වැඩක් නෑ. மற்ற சபைகளை குறித்து எனக்கு தேவையில்லை. මේ සභාවේ இந்த சபையில் තමගේ කාලය உங்களுடைய காலம், ශ්‍රමය உங்களுடைய நேரம், මුදල් உங்களுடைய பணம் දෙවියන් වහන්සේට කැප කරන්න අවශ්‍යයි. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். මේක මම දකින්න නැත්නම් තමන්ගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையிலே நான் இதை காணாமல் දේව රාජ්‍ය වෙනුවෙන් ජීවත් වෙනවා කියලා මට තමා කියන්නේ. தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜீவிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். ඒ නිසා ஆகவே මේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කාරණා දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය නිකන් තමන් උඩුකොට වැටෙයි කියලා හිතන්න එපා. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அவருடைய கிருபை சும்மா உங்கள் மடி மீது விடப்படும் என்று நினைக்காதீர்கள். ඒ අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය සොයන්න ඉගෙන ගන්න ඕනේ. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். මොකද දේව රාජ්‍ය සොයනවා කියලා කියන්නේ? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்றால் என்ன? අපි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ලෑස්තිව සිටීම. நாங்கள் தேவனுடைய விருப்பத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது. හරිද? දැන් මේක යේසුස් වහන්සේට අමාරුවක් තිබුණා. இது இயேசு கிறிஸ்துவுக்கும் கஷ்டமாக இருந்தது. ඒක පහසු නෑ. இது இலகுவானது அல்ல. ලූක් 22 லூக்கா 22 අපිට කියනවා ගෙත්සමනේ எங்களுக்கு சொல்லப்படுகிறது அந்த கெத்செமனே தோட்டத்திலே. මොනවද කියන්නේ? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 22 40 විතර ඉඳලා බලන්න. 22ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்திலிருந்து பாருங்க. කියවන්න. මොනවද කියන්නේ? උන්වහන්සේ ඒ ස්ථානයේ පැමිණ සිටියේදී ඔව්. කතා
වැඩේ තියෙන්නේ මේකයි. මේ උනාද කිව්වා මේ පරීක්ෂාවට උඹලා වැටෙන්න යන්නේ ඒ නිසා යාඥා කර බලලා දැන් Tamanට පරීක්ෂාව තියෙනවා දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරන්න තමගේ ඕන දේ කරන්න. நாங்கள் சோதனைக்கு விழும்படியாக நாங்கள் அவரை ஜெபிக்க வேண்டும். ඊට පස්සේ කියවන්නේ ගලක් ගසන දුර පමණ උන්වහන්සේ ඔවුන්ගෙන් වෙන්වී දනින් හිඳ යාඥා කළමින් පියාණෙනි ඔබ කැමැතිසේක් නම් මේ කුසලාන මාගෙන් පහ කළ මැනව. එසේ වී නොහොත් මාගේ කැමැත්ත නොව ඔබගේ කැමැත්ත වේවායි කීසේක. හරි දැන් මෙතනදී යේසුස් වහන්සේට කරන්න කාර්යයක් තිබුණා. இந்த ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய ஒரு காரியம் இருந்தது. හැබැයි උන්වහන්සේ කිව්වා අනේ මේක වඩ කරන්න අමාරුයි. ஆனால் அவர் சொன்னார் நான் இதை செய்ய எனக்கு கஷ்டமா இருக்குது என்று. මේක වඩ කරන්න අමාරුයි. இதை செய்ய எனக்கு கஷ்டம். වඩ කරන්න බෑ. இதை செய்ய முடியாது. නමුත් ஆனாலும் මගේ කැමැත්ත නොවේ. இது என்னுடைய சித்தம் அல்ல. අපි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න යනකොට நாங்கள் தேவனுடைய விருப்பத்தை செய்ய போகிற வேளையிலே ඊට විරුද්ධ අදහසක් කල්පනාවක් හැඟීමක් එනවා. அதுக்கு விரோதமாக ஒரு யோசனை உணர்வு வரும். අපි කොච්චර ආත්මික වුණා. நாங்கள் எவ்வளவு ஆவிக்குரியவர்களானாலும் නෑ මට එහෙම නෑ. යේසුස් වහන්සේට තිබුණා නම් අපිට තියෙනවා. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தால் எங்களுக்கும் இருக்கும். හරිද? මේ බොරුව කරන්න බෑ අපිට. நாங்கள் பொய் செய்ய முடியாது. සමහර වෙලාවට අපි අකමැති වෙනවා දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරා. சில நேரத்தில் தேவனுடைய வேலையை செய்ய நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். නමුත් ஆனாலும் ඒ අකමැත්ත තිබුණා. விருப்பம் இல்லாட்டியும் ඒ අකමැත්ත කැමැත්තකට හරව ගන්න ඕනේ කවුද? அந்த விருப்பம் இல்லாததை விருப்பமாக மாற்றிக்கொள்ள விளங்கிக் கொண்டது பெரிய விஷயம். අපිට අවස්ථාව තියෙනවා. எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. දෙවියන් වහන්සේ සෙවීමේදී தேவனை தேடும் வேளையில் උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්ට අකමැත්තෙන් හරි அவருடைய சித்தத்தை விருப்பம் இல்லாமல் செய்ய சரி. ඒදී කරන්න. அதை செய்யுங்கள். අපි හැරෙන්න. நாங்கள் திரும்ப வேண்டும். අපිට කියන්න පුළුවන් වෙනවා. ස්වාමීනි අමාරුයි තමයි ඒත් මම කරන්න. எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் கர்த்தாவே கஷ்டம் தான் ஆனாலும் நான் செய்வேன். මට තේරෙන්නේ නැහැ මේක ඒත් මම කරන්න. எனக்கு விளங்கவில்லை ஆனாலும் நான் செய்வேன். මට අමාරුයි ඒත් මම කරන්න. எனக்கு கஷ்டம் ஆனாலும் நான் செய்வேன். හරි. අපි සමහර විට මේ පොඩි දේවල් වලින් තමයි අපි මේ சில நேரத்தில் இந்த சின்ன காரியத்தில் தான் நாங்கள் உடைந்து போவோம். ඉරිදා දවසේ අපි මෙතන ඉන්න ඕනේ. ஞாயிறு நாட்களில் நாம் இந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். නමුත් ஆனாலும் ඊට වඩා දෙයක් අපි දෙවියන් වහන්සේ කරගන්න. அதற்கு மேலான ஒரு காரியத்தை நாங்கள் தேவனுக்கு அப்பால் செய்து கொள்கிறோம். ඒක තමාගේ ව්‍යාපාරයේද පාටියේද මගුලද ඔටාවලුගේද නැත්නම් තව මොකක් හරිද உங்களுடைய வியாபாரம் அது வேறொரு காரியங்களாக இருந்தாலும் යේසුස් වහන්සේ කිව්වා මරුණාව අය ඉතින් මේ මලගේ නිසා නෙවෙයි. இயேசு கிறிஸ்து சொன்னார் மரித்தவர்கள் மரித்தார்கள் ஆகவே இது மரண வீடும் என்று நீங்கள் போகாதீர்கள். නෑ ඒත් වෙන කවුරුහරි වරලයි. මරිච්ච අයම ඒ අය වරලයි. மரித்தவர்களை வேறொருவர் அவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். හරි අමාරුයි මේ දේව රාජ්‍ය ජීවිතේ. மிகவும் கஷ்டமான தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை. ගොඩක් අය හිතනවා මේක අපි නෑ මේ ඉරිදට ආවොත් ඔක්කොම හරි නෑ. நிறைய பேர் நினைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா போதும் அது அல்ல. ඉරිදට එහා ආත්මික ජීවිතයක් තියෙන්න ඕනේ. ஞாயிற்றுக்கிழமைகளுக்கும் அப்பால் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்க வேண்டும். කවුරු තාමෙන් කියන්නේ නැහැ. ඒකත් ඒවට අයිතිත් නෑ මම කියන්නේ. ඇයි අපිට කියන්න බෑ. எங்களுக்கு சத்தமாக ஆமென் என்று சொல்லக்கூட முடியவில்லை. දෙවියන්වහන්සේගේ රාජ්‍යයේ தேவனுடைய ராஜ்யத்தில் කාරණාවන් අපිට උන්වහන්සේගේ රහස් අපිට දෙනවා කියලා කියනවා. அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். අපිට මේ රහස් උන්වහන්සේ දෙන්න පුළුවන් වෙලා තියෙනවා. அவருடைய ரகசியங்களை எங்களுக்கு தர அவர் பொருத்தனை செய்திருக்கிறார். අද මේ රහස් දීමේදී இந்த ரகசியங்களை தருகிறவர்கள் උවමනාවක් තියෙන්න ඕනේ මේ රහස් ලබා ගන්න. எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் இந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்ள. මේ රහස් අපිට ලබා ගන්නේ උවමනාව. පොඩි එකක් ඉස්සලාමද ඊට පස්සේ තව එකක් ඊට පස්සේ තව එකක් ඊට පස්සේ තව එකක්. இந்த ரகசியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆர்வமா இருக்கும் போது முதலாவது சிறியதையும் போக போக பெரியதான காரியங்களை தருவார்.
අපි දේව රාජ්‍යයේ මූල ධර්මයන් අපි එකිනෙක අපේ ජීවිතයට අදාළ කරගන්න පටන් ගන්නකොට අපිට මේ රහස් ලැබෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் மூல தர்மங்களை என்னுடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு செல்லும் போது இந்த ரகசியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ඉස්සෙල්ලා පොඩි දෙයක් වෙන්නේ. முதலாவது சின்ன காரியம் நடக்கும். ඊට පස්සේ තමයි ඊට වඩා ලොකු දෙයක්. அதற்கு பிறகு அதை விட கொஞ்சம் பெரிய ඊට காரியம். වඩා ලොකු දෙයක්. அதற்கு பிறகு அதையும் விட பெரிய காரியத்தை கொடுப்பார். මේ දේවල් වෙනකොට இந்த காரியங்கள் நடக்கிற போது අපි දෙවියන් වහන්සේ කෙරේ සම්පූර්ණ විශ්වාසය තබන්න පටන් ගන්නවා. தேவனை குறித்து முழுமையாக விசுவாசிக்க ஆயத்தமாகுவோம். මොකද ஏனென்றால் ඇදහිල්ල තමයි දෙවියන් වහන්සේ සතුටු කරන්නේ. விசுவாசம் தான் தேவனை சந்தோஷப்படுத்தும். තමාගේ ඇදහිල්ල உங்களுடைய விசுவாசம் පෙරෙන්න. அது விளங்க வேண்டும். අපි දැක්කේ මේකයි. நாங்கள் கண்டதை இதுவே. අපි තරුණ කාලේ අපි ඇදහිල්ලේ වර්ධනය වෙන කාලේ எங்களுடைய விசுவாசம் வாலிப வயதிலே வளர்கின்ற வேளையில் අපිට හිටියා මේ ඇදහිල්ලේ පියවර ඇදහිල්ලේ මව්ව. எங்களுக்கு இருந்தார்கள் விசுவாசத்தின் தாய்மாரும் தகப்பன்மாரும். මම ඉස්සෙල්ලාම දැක්කේ මගේ ගෙදර මගේ මවගේ ඇදහිල්ල. நான் முதலாவது என்னுடைய வீட்டில் என் தாயாருடைய விசுவாசத்தை கண்டேன். මේ කරදරයක් වුණා. அது எனக்கு மிகுந்த ஒரு பிரச்சனையாக மாறியது. විශ්වාස කරපම් පුතා දෙවියන් වහන්සේ දෙයි. விசுவாசி மகனே தேவன் கொடுப்பார் என்று சொல்லுவாராம். අපිට ඒක හරියන්නේ නැහැ. எங்களுக்கு அது சரி வராது. අපිට ඒක මදි. எங்களுக்கு அது போதாது. ඒක අපිට තේරුන්නේ නැහැ. எங்களுக்கு விளங்கவில்லை. නේ? නමුත් ஆனாலும் කාලයක් යනකොට சில காலம் போகிற வேளையில் දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න පටන් ගන්නවා. தேவனை விசுவாசிக்க ஆயத்தமான வேளையில் අපේ ජීවිතයේ යම් කාරණාවක් වෙනස් වෙනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் மாற்ற ஆரம்பித்தது. කරදර, කම්කටොළු, ප්‍රශ්න, எங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், ඒ වගේම පාවාදීම් காட்டி கொடுக்கிறது. හරි. එක මේසේ කාපු අය අමතක කරනවා කියන්නේ හරි භයානක දෙයක් නේ. ஒரு மேசையிலே சாப்பிட்டவர்களை மறப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். හරි. ආර්ථික අමාරුකම් වල பொருளாதார பிரச்சனைகள் மத்தியில் ණයබර ඉන්නකොට கடன்களோடு இருக்கிற வேளையில் අවශ්‍යතාවයේ ඉන්නකොට தேவைகளோடு இருக்கிற මිනිස්සු வேளையில் චෝදනා කරනකොට மனுஷர்கள் குற்றப்படுத்தும் வேளையில் හරි. මරින්න ඉඩ හැරලා තියෙනවා. நாங்கள் மறிப்பதற்கு கூட இடமளித்திருக்கிறோம். මේ වගේ කාරණා තුලින් යනකොට இந்த பிரச்சனைகளூடாக செல்லுகிற வேளையில் උන්වහන්සේ කෙරෙහි බලා සිටීම. அவரை குறித்து பார்த்திருப்பது, උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාස කිරීම. அவரை குறித்து விசுவாசிப்பது. ගොඩාක් ලාවකට ගන්න මේ කතාවක් තමයි. நான் நிறைய நேரங்கள் எடுக்கிற கதை தான். මම මගේ ආර්ථිකය ගැන කවදාවත් මම කල්පනා කරන්නේ. என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து நான் ஒருபோதும் நான் கவலைப்பட்டதில்லை. ඒක මගේ පාලකතුමා මට ඉගෙනුවා. என்னுடைய போதகர் எனக்கு கற்பித்தார். මම තරුණ කඳවුරට යන්නේ. நான் வாலிப முகாமைக்கு செல்ல இருந்தேன். ඒ කාලේ රුපියල් 15යි. அந்த காலத்திலே 15 ரூபாய். ඔයගොල්ලන්ට hina යනවත් ඇති ගාන ආපුවා. இந்த கணக்கு கேட்டோன்னா நீங்க சிரிப்பீங்க. රුපියල් 15. 15 ரூபாய். මම පාස්ටර් ගිහිල්ලා ගියා පාස්ටර් රුපියල් 5ක් තියෙනවා තව රුපියල් 10ක් ඕනේ. நான் பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு 5 ரூபாய் இருக்கு, இன்னும் 10 ரூபாய் வேண்டும் என்று. මොනවද කිව්වේ? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? උඹට දෙවියන් වහන්සේ කඳවුරට යන්න කිව්වද? உனக்கு தேவன் வாலிப முகாமுக்கு செல்ல சொன்னாரா? අපි ආත්මිකයිනේ. நான் ஆவிக்குரியவர்கள் தான். ඔව් පාස්ටර්. அவர் சொன்னாரா? ஓ பாஸ்டர்னு. දරගාලා යාත්‍රා කරපම් රුපියල් 10යි. நீ முழங்கால் படிட்டு ஜெபி இந்த 10 ரூபாய்க்காக என்று. දෙවියන් වහන්සේ යන්න කිව්වා නම් දෙවියන් වහන්සේ රුපියල් 10 දෙනවා. தேவன் உன்னை போக சொன்னார்னா தேவன் அந்த 10 ரூபாயையும் தருவார். මිලියන 10ක් දැන් යාත්‍රා කරන්න ඕනේ. இப்போ மில்லியன் கணக்காக நான் ஜெபிக்க முடியும். අද ගොඩක් අයට මේක කරන්න බෑ. இன்று நிறைய பேருக்கு இதை செய்ய முடியாது. රුපියල් 10ක් යාත්‍රා කරන්න නැහැ. 10 ரூபாய்க்கு ஜெபிக்கணும் தானே. හරි ඒගොල්ලෝ දැන් ගිහිල්ලා. அது இப்போ போயிடுச்சு. හැබැයි ඒගොල්ලෝ සන්තෝෂ වෙනවා ඇති අපි දිහා බලලා. ඒගොල්ලෝ කිව්ව දේවල් තාම කරනවා. ஆனாலும் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்கள் சொன்னதை நான் இன்னும் செய்கிறேன் என்று. ඒගොල්ලෝ අපිට ඇති කළා ඔය ඇදහිල්ල. அவர்கள் எங்களுக்குள்ளே வைத்த அந்த விசுவாசம் තාම இன்னும் අපි දෙවියන් වහන්සේ විශ්වාස කරලා අපි ගමන් කරනවා. தேவனை விசுவாசித்து நாங்கள் செல்கின்றோம்.
මෙතන එනකොට මොකොත් තිබ්බේ නැහැ. இந்த ஸ்தானத்துக்கு வருகிற வேளையில எதுவுமே இருக்கவில்லை. මේක කැලයක්. இது ஒரு காடு. ගෙවල් තිබ්බේ නැහැ. வீடுகள் இருக்கவும் இல்லை. ඒ ගෙවල් තිබ්බේ නැහැ, මේ ගෙවල් තිබ්බේ. அந்த பக்கம் இருக்கிற 2 வீடுகளும் இருக்கவில்லை. නමුත් ஆனாலும் අද කෝටි ගානක වටිනාකමක් මෙතන දීලා. இன்றைய நாளில் கோடிக்கணக்கான ஒரு பெருமதி இந்த ஸ்தானத்திலே இருக்கிறது. ඇයි? ஏன்? දෙවියන් වහන්සේ කරාමදී. தேவன் செய்த காரியங்கள். හරි ඉතින් ජයග්‍රහණය ලබන්න நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள උන්වහන්සේව සෙවි அவரை தேடுவது අප තුල තියෙන්නේ. எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ජයග්‍රහණය අපේ ජීවිතේ තියෙනවා. வெற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும். උදාහරණ ඕන මගේ ගීතිකා අහන්න ඒවල් තියෙනවා. உதாரணமாக பாஸ்டருடைய பாடல்களை கேளுங்கள், அதிலே இருக்கும். இதனை கால தீவிரம் தானே. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் என்று தெரியாது. தானே. எத்தனை பேர் கேட்கிறீர்கள் என்றும் தெரியாது. මොකද දෙවියන් වහන්සේගේ ආත්මය தேவனுடைய ஆவி අපිට දීලා තියෙනවා. எங்களுக்கு ඒ கொடுக்கப்பட்டிருக்கிறது. සත්‍යතාවයේ ආත්මය ආපුවාම அந்த சத்தியத்தின் ஆவி எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. සියලු සත්‍යතාවයන් කරා උන්වහන්සේ අපිව ගෙන යනවා. எல்லா சத்தியத்திற்குள்ளும் அவர் எங்களை வழிநடத்துவார். උන්වහන්සේ අපිට පෙන්වනවා කියලා තියෙනවා. அவர் எங்களுக்கு காண்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. දැන් අපිට யோவான் வாசி யோவான் 16ஆம் அதிகாரம் 12:13 කියවන්න බලන්න. நாங்கள் 12 13வது வசனங்களை வாசிப்போம். නුඹලාට කියන්න තව බොහෝ දේවල් මට ඇත්තේය. නමුත් දැන් ඒවා දරන්න නුඹලාට බැරිය. එසේ වී නොහොත් උන්වහන්සේ එනම් සැබෑගමේ ආත්මයන්න් වහන්සේ ආකල උන්වහන්සේම සත්‍ය කරා නුඹලාට මඟ පෙන්වන්නේක. මක්නිසාද උන්වහන්සේ තමන්ගෙන්ම උපදවා කතා නොකර උන්වහන්සේ අසන දේ කියා පැමිණෙන්න තිබෙන දේ නුඹලාට ප්‍රකාශ කරනසේක. ආමේන්. හalleluya. අපි අනාථ කරලා නැහැ උන්වහන්සේ. அவர்களை கைவிடவில்லை. සත්‍යතාවයේ ආත්මය උන්වහන්සේ අපිට දීලා තියෙනවා. சத்திய ஆவி அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். දේව රාජ්‍යයේ මූලික කාරණාවක් මේක. தேவனுடைய ராஜ்யத்தின் முக்கிய ஒரு காரியம் இது. මොකද என்ன? සුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේට ඕන දේ කතා කරන්නේ නැහැ. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வேண்டியதை பேச மாட்டார். මොනවද කියලා තියෙන්නේ? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? තමන්ගේම දේ සුද්ධාත්මයන් වහන්සේට ඕන දේ නෙමෙයි සුද්ධාත්මයන් වහන්සේ කතා කරන්නේ කාට? යේසුස් වහන්සේ උන්වහන්සේට ඉරිදලව් කරන දේ තමයි අපිට දෙන්නේ. இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவார். එහෙනම් ප්‍රශ්නයක් තියෙනවා. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு? සුද්ධාත්මයන් වහන්සේ ඉරිදලව් කරන දේ ඔයගොල්ලන්ට පේනවද? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை நீங்கள் காண்கிறீர்களா? හලෝ නෑ ඒක තමයි ගොඩක් අය නේ දුක වලට කියන්න බෑ. அநேகருக்கு சொல்ல முடியாது. සුද්ධාත්මයන් වහන්සේ කියන දේ මම දන්නවා කියලා. பரிசுத்த ஆவியானவர் சொல்றது எனக்கு தெரியும் என்று. ඒ කියන්නේ මේ ඉසේකියක්ම ගැන තව දෙයක් ගැන මේකක් ගැන නෑ ඒක නෙවෙයි. அவருடைய நோய்களை பற்றி சொல்றதல்ல. පැහැදිලිවම මෙතන කියන සුද්ධාත්මයන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ දේ අරගෙන මොනවද කියනවා කියලා කියන්නේ? මක්නිසාද මා ගෞරවයට පමුණුනසේක. මක්නිසාද උන්වහන්සේ මා සන්තක දෙයින් රැගෙන නුඹලාට ප්‍රකාශ කරනසේක. පියාණන් වහන්සේ සන්තක සියල්ල මාගේය. එයින් උන්වහන්සේ මා සන්තක දෙයින් රැගෙන නුඹලාට ප්‍රකාශ කරනසේකයි කිව්වේය. පැමිණෙන්ට තිබේ පැමිණෙන්ට තිබෙන දේ නුඹලාට ප්‍රකාශ කරනසේක. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். අන්ධකාරයේ තියන්නේ අපිව. அந்தகாரத்தில் வைக்க மாட்டார் எங்களை. තමාව අන්ධකාරයේ තියන්නේ. உங்களை அந்தகாரத்தில் வைக்க තමාට மாட்டார். මඟ පෙන්වනවා කියලා කියන්නේ අන්න ඒකයි. உங்களை வழிநடத்துகிறேன் என்று சொல்லுவது அதுவே. නේ ඒ නිසා බොරු ආත්මික පාඨක දැම්මම වැඩක් නැහැ. அதனால் நீங்கள் பொய்யான ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் காட்ட வேண்டாம். ඉදිරිය ගැන දැක්මක් තමාට නැත්තම්. உங்கள் எதிர்காலத்தை குறித்த உங்களுக்கு கண்ணோட்டம் இல்லாவிட்டால் මොකද උන්වහන්සේ ඉදිරිය පෙන්වනවා. உங்களுக்கு ஏனால் அவர் உங்களுடைய எதிர்காலத்தை காண்பிக்கிறார். ஆமென். උන්වහන්සේ ඉදිරිය පෙන්වන්නේ. அவருடைய எதிர்காலத்தை அவர் காண்பிக்க වහන්සේ போகிறார். ක්‍රියා කරනකොට பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் வேளையில் ඉදිරිය පෙනෙන්න. நம்முடைய எதிர்காலம் நமக்கு விளங்கப் போகிறது. උන්වහන්සේ ඉදිරියව කරන්නේ. அவர் வெளிப்படுத்த போகிறார். හරිද? එක යතුරකින් තව යතුරක් අපිට ලැබෙනවා. ஒரு திறவுகோலிலே இன்னொரு திறவுகோல் எங்களுக்கு கிடைக்க போகிறது.
දෙවියන් වහන්සේගේ බලයත් අභිප්‍රායත් අපේ ජීවිතයේ ඉෂ්ට වෙන්න පටන් ගන්නවා. தேவனுடைய வல்லமையும் அவருடைய சித்தமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. තමා කියනවා අවුරුදු ගාණක් நீங்கள் சொல்லலாம் අවුරුදු ගාණක් තමයි මම ගැලවෙන්න ලබලා ඉන්නේ. நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆகிறது. සුද්ධාත්මයෙන් බෞද්ධ වෙලා ඉන්නේ. பரிசுத்த ஆவியிலே நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். ඒ වුණාට ஆனாலும் ඉදිරිය ගැන කිසිම දැක්මක් නැහැ. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. අපි ලෝකයේ දිහා බලපුවාම අද இன்றைய நாள் நாம் உலகத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே හොඳ පින්තූරයක් නේ. ஒரு நல்ல ஒரு படம் இல்லை. මොනවද තියෙන්නේ? என்ன இருக்கிறது? විනාශය. அழிவு, හිඟකම. அந்த ஏழ்மையான தன்மை, ලෙඩ, நோய், රෝග, வியாதிகள், ආර්ථික කඩාවැටීම්, பொருளாதார பிரச்சனைகள், විනාශය, அழிவுகள், ව්‍යසනය. විද්වා අරවා මේ ඔක්කොම විනාශ. நோய்கள், அழிவுகள், හරිද? යුද්ධය. போர்கள். හොඳ දෙයක් අපිට පේන්නේ නැහැ. எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு காண இல்லை. බෑ කියන්න කැමතියි. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன். උන්වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා. அவர்களோடு கூட இருக்கிறார். කී දෙනෙකුට තේරුණොත් දන්නේ නැහැ මේක. எத்தனை பேருக்கு விளங்குறது என்று தெரியாது இந்த காரியம். අනාගතයට බය වෙන්න දෙයක් නැත්තේ எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. අපි අනාගතයට ගෙනියන්නේ කොහොමද කියලා. அவருக்கு தெரியும் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி எப்படி ආමේන්. මේක තේරුම් ගන්න. இதை விளங்கிக் ඒ கொள்ளுங்கள். උදෑසන නිකන් ඔයේ ක්‍රිස්තියානි කාර්යෝ වෙන්න එපා. ஏனோ தானே என்று கிறிஸ்தவர்களா අප ඒ විදිහට බල්ලියට ආවොත් ඇති. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா போதும். රාත්‍රියට නිරාහාරවට ඇති. நான் வியாழக்கிழமை එතනින් உபவாசத்துக்கு යන්න போனா මොනවද போதும். කරන්න මොකුත් නැහැ. அதற்கு அப்பால் செய்ய ஒன்றுமே இல்லை. ඔව් කරන්න මොකුත් නැති වෙනවා තමයි. செய்ய ஒன்றும் இல்லாமல் போகும் தான். මොකද ஏனென்றால் තමාගේ දෙවියන් වහන්සේ ඉරිදටයි බ්‍රහස්පතින්දටයි නම් විතරයි. உங்களுடைய தேவன் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை மாத்திரம் உங்களோடு இருப்பார் என்றால் කරන්න දෙයක් නැති. உங்களால் செய்ய எதுவுமே இல்லை. මීට වඩා අමාරු තත්ත්වයකට මේ දේශය යන්න යනවා. இதைவிட கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த தேசம் தள்ளப்படும். එතකොට දෙවියන් වහන්සේ அப்போது தேவன் இருப்பார் අපිත් එක්ක. எங்களோடு. අනිත් අය ගැන මම දන්නේ. மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியாது. எங்களோடு தேவன் இருப்பார். ඔබට ඒ ස්ථිරත්වය තියෙන්න ඕනේ. உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். ඔබ කිතුරෙක් නම් ඔබට ඒ ස්ථිරත්වය තියෙන්න ඕනේ. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த உறுதி உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ඒ බය නැතිකම තියෙන්න ඕනේ. அந்த பயம் இல்லாத சுபாவம் இருக்க வேண்டும். නේ? දැන් අපිට හෙට කිව්වොත් එහෙම ඔය මොනවද මාක් එක ගන්න ඕනේ. நாளைக்கு இந்த மார்க் நீங்க எடுக்கணும்னு சொன்னா අතේ හරි මේ නළලේ හරි நெற்றியில் இல்லாத கரங்களில் அறை சரி හෙට ගෙදර කන්න නැහැ කියලා நாளையிலிருந்து சாப்பிட இல்லை என்று ඒ සභාවෙන් භාගයක් ගියා නම් මොකද වෙන්නේ? Yes, sir. භාගයක් තුන් කාලක් බෑ. இந்த சபையில பாதி பேர் போயிடுவாங்க. කන්න නැහැ කිව්වා. சாப்பிட இல்லைன்னு சொல்லுவாங்க. බය. பயம். හලෝ. ධම්මම මූලවල බය වෙනවා. இப்போதே முகங்கள்ல பயம் விளங்குது. නේ? මේක තමයි ඇත්ත. இதுதான் உண்மை. මේ සලකුණ නැතුව කන්න බෑ. எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் சாப்பிட முடியாது. බඩුවක් ගන්නත් බෑ. அடையாளம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. බඩුවක් ගන්නත් බෑ විකුණන්නත් බෑ. ஒரு பொருளை எடுக்கவும் முடியாது விற்கவும் முடியாது. මොකද්ද වෙන්නේ යන්නේ? என்ன நடக்க போகிறது? ඇදහිල්ල ඕනේ. விசுவாசம் வேண்டும். සර්ව බලධාරී දිව්‍යන් වහන්සේ කෙරේ ඇදහිල්ල ඕනේ. சர்வ வல்லமையான தேவனை குறித்து விசுவாசம் இருக்க வேண்டும். එසා උන්වහන්සේව සොයන එක පළමු කාරණා. அவருடைய தேடுவது முதலாவது விஷயம். හරිද? උන්වහන්සේගේ සොයන එක அவரை தேடுகிறது පළමු කාරණා. முதலாவது காரணம். ඊළඟට අපි බලන්න ඕන කාරණා මොකද? පළමු කාරණා. அதற்கு பிறகு நாம பார்க்கலாமானால் முதலாவது தேவனை தேட வேண்டும். දේව රාජ්‍ය පළමුව සිතන්න. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நினைக்க வேண்டும். හරිද? හැම එකම බලමු. எல்லாவற்றிலும் அது முதலானது. තමාගේ ජීවිතේ දේව රාජ්‍ය පළමුව වුණාම உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் முதலாவதாய் ஆனால் තමාගේ කාලය නෙවෙයි. உங்களுடைய காலம் அல்ல. දේව රාජ්‍ය. தேவனுடைய ராஜ்யம். තමාගේ මුදල් නෙවෙයි. உங்களுடைய பணம் இல்லை. දේව රාජ්‍ය. தேவனுடைய ராஜ்யம். තමාගේ රැකියාව නෙවෙයි. உங்களுடைய தொழில் දේව இல்லை. රාජ්‍ය. தேவனுடைய ராஜ்யம். තමාගේ ව්‍යාපාරය නෙවෙයි. உங்களுடைய வியாபாரம் දේව இல்லை. රාජ්‍ය. தேவனுடைய දැන් ராஜ்யம். මේක හරි අමාරු කාරණාවක් නේ. இது மிகவும் கஷ்டமான காரியம். හරි. නමුත් ஆனாலும் මේක තමයි දේව රාජ්‍යයේ යතුරු. இதுதான் இந்த ராஜ்யத்தின் திறவுகோலாய் இருக்குது. රහස්. இது ரகசியங்கள்.
දැන් අපිට කියන පළමුව எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் முதலாவது දේවනාජය. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். අපේ මුදල් වල පළමු තැන எங்களுடைய பணத்திலே முதலாவது இடம் දේවනාජය. தேவனுடைய ராஜ்யம். අපේ කාලේ පළමු තැන எங்களுடைய காலத்திலே முதலாவது இடம் தேவனுடைய ராஜ்யம். ශ්‍රමයේ පළමු තැන எங்களுடைய பிரயாசத்திலே முதலாவது இடம் தேவனுடைய ராஜ்யம். අපි අඳින කන බොන හැමදේ පළමු කාරණාව දේව රාජ්‍ය. நாங்கள் உடுத்தின சாப்பிட எல்லாவற்றிலும் முதலாவது இடம் தேவனுடைய ராஜ்யம். ඉතින් තේරුම් ගන්න. எத்தனை பேர் விளங்கிக் கொள்கிறீர்கள்? හalleluya. அல்லேலூயா. අපි එන සුමානේ බලමු. நாங்கள் வருகிற நாட்களில் பார்ப்போம். අපි ටිකක් ගැඹුරින් අපි බලමු. நாங்கள் இதை இன்னும் ஆழமாக பார்ப்போம். පළමු. முதலாவது දැන් මේ පළමුව බලන්නේ කොහොමද? இந்த முதலாவது நாங்கள் பார்ப்பது எப்படி? මේක අමාරුයි. இது கஷ்டம். අපිට මේක අමාරුයි. இது எங்களுக்கு கஷ்டமானது. ඔය එනම් මම ක්‍රිස්තියානි වෙන එක හොඳ නැහැ. ஆகவே நான் கிறிஸ்டியனா இருக்கிறது வந்து சரியில்லை. அப்படி இல்லை. දෙවියන් වහන්සේත් එක්ක නැති ජීවිතයක් මිනිස්සෙක් ජීවත් වෙන්නේ නැහැ. தேவனோடு வாழாத வாழ்க்கையை மனுஷர்கள் வாழ மாட்டார்கள். ඇයි? ஏன்? අපිට මේ තියෙනවා ජීවනේ. எங்களுக்கு இங்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, ඒත් තියෙනවා ජීවනේ. அங்கேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு. කැමති නැද්ද? விருப்பம் இல்லையா? මේ විතරක් තිබිලා බලන්න. இங்க மட்டும் வாழ்ந்து போதாது. මේ නැතුව ඒ නැහැ. இங்க இல்லாம அங்க கிடையாது. ඒ නිසා මේ முதலாவது இங்கே. පළමුව முதலாவது ජීවිතේ උන්වහන්සේට දෙන්න. உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு கொடுங்கள். ජීවිතේ දෙවියන් වහන්සේට දීලා නැත්නම් உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு கொடுத்திருக்காட்டி දෙන්න අවස්ථාව. நீங்கள் எது தேவனுக்கு கொடுக்க அவசியம். இன்றுதான் நாள். අද තමයි දවස. இன்றுதான் நாள். ඉතින් මේ දැස් අපි නැගිට සිටමු. இந்த காலை வேளையில் நாங்கள் எழுந்திருப்போம். අපි නැගිට සිටමු. நாங்கள் எழுந்திருப்போம்.